நமஸ்கார். நான் பிரவீன் கேஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட ரணம் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். ஹாப்பி எல்லாரையும் பாக்குறது. முக்கியமா வைபோனா 25th ஃபிலிம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த ஜேர்னில நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒன்று சொல்லணும்ல, இந்த படம் நம்ம 25th பண்ணணும். ஏன்னா இது முன்னாடியும் நிறைய படங்கள் பண்ணிருக்கலாம், இதுக்கு அப்புறமாவும் நிறைய படங்கள். பட் என்ன உங்களை சூஸ் பண்ணாச்சு இது 25? கதை தான். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் இதை சொன்ன அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கா, கண்டிப்பா அது வந்து எல்லாரும் பார்க்கணுன்ற விஷயம். 25th பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இவர் படம் பாதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கவுண்ட்லாம் பண்ணி 25th வரும். அது என் ஒய்ஃப் சொன்னாங்கண்ணே. அது கூட நம்ம காரில் பல்லவரத்துலேருந்து வந்துட்டு இருந்தோம்ல, அப்போ ப்ரொடியூசர் கால் பண்ணியிருந்தார். நம்ம படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ என் ஒய்ஃப் வந்து ஃபஸ்ட் டைம் இவரை பார்த்து அன்றைக்கி தான் மீட் பண்ண வச்சுருந்தேன் ஆக்சுவலி. அப்போது சொன்னாங்க எத்தனை படம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நான் விக்கியில் போட்டு ஜஸ்ட்டு பார்த்தும் போது கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது செம சர்ப்ரைசிங்காக அந்த இது கார்லேயே கேட்டேன், அண்ணா இது 25th படம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாரு. அவருக்கே தெரியாது. சரி போட்டுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் வந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் டைரக்டர் சார் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் படம் பண்றோம் அப்படிங்கும்போது எனக்கு என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளோட சோர்ஸ் எல்லாம் படம்னு வரும்போது நம்மளை தாண்டியும் வேற சில இன்புட்ஸ் உங்களுக்கு வரும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்க நினைக்கிற கண்டென்ட்டை படமா மாத்துறீங்க? ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து லைக் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாமே இருக்கும். ஸோ அது ஃப்ரம் த பிகினிங் மொபைல் ஃபோன்ஸில் ஆரம்பித்து 5D அதுக்கப்புறம் சோனி A7 வரைக்குமே எல்லாமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் போட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை உட்கார வச்சு போட்டு காட்டிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்து வச்சுருவேன், அவ்வளோதான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் அப்படி பண்ணி செஞ்ச தப்புக்களை மொத்தம் சரி பண்ணிக்கிட்டே வந்தோம். அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய போய் உட்காருவேன். ஸோ நிறைய புக்ஸு, தென் நியூஸ் நிறைய படிக்கிறது. ஸோ இதுதான். அண்ட் சினிமாவே ரொம்ப பிடிக்கும், நிறைய படங்கள் பார்ப்பேன். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ எல்லாத்தையுமே லவ் பண்ணி பண்ணதால் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்மளால் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், நமக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் லிமிட்னும் போது அதில் ப்ரெசன்டேஷனாக என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்னதில் பண்ணிட்டோம்ல. ஸோ பெருசாக ஒரு மேட்ரு கிடைக்கும் போது இங்கே எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது ஒர்க் அவுட் ஆகாததெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம 10,000லேயே பண்ணிட்டோம். அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 lakhs பட்ஜெட் இருக்கும் போது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தும் ஒர்க் அவுட் ஆச்சு.